5 முக்கியமான விஷயம் அவங்களுக்கு இந்த புதிதாக தற்போது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசுக்கு இந்த தேவை இருக்கிறது அப்படின்னு நம்ம அரசியல் பார்வையாளர் சொல்றாங்க. இது மிக முக்கியமான அறிவிப்புகள். இந்த 5மே தேர்தல் காலத்துல அவங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்ட விஷயங்கள். இதுல மதுவிலக்கு படிப்படியாக மதுவிலக்கு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த திட்டத்துல முதலே கையெழுத்து போட்டிருந்தாங்க. முதல் படியாக 500 கடைகள் மூடப்படும் அப்படிங்கிறது. இப்போ மேலும் 500 கடைகள் மூடப்படும் உடனடியாக அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 6000 தமிழ்நாடு முழுக்க ஒரு 6600-700 கடைகள் சராசரியா இருக்கு. 6600 முதல் 6700 கடைகள் இருந்தது. ஏற்கனவே ஒரு 500 கடைகள் அடைக்கப்பட்டது. 6100 குறைஞ்சிருக்கும். இன்னொரு 500 கடைகள் குறைஞ்சா கிட்டத்தட்ட ஒரு 5800 கடைகள் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 கடைகள் குறைக்கப்பட்டதா கணக்கு வரும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல். பக்கத்தினுடைய கேரளா மாநிலம் இதற்கான தொடர் முயற்சி ஈடுபட்டிருக்கு. பீகார் மாநிலம் ரொம்ப கடுமையான மதுவிலக்க பரிபூர்ண மதுவிலக்கு அமல்படுத்திட்டு இருக்கு. வீட்டுல மது எங்கேயாவது கொஞ்சமோன்னு இருந்தா கூட நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி பீகார் அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கு. ஸோ சில மாநிலங்கள் குஜராத் ஏற்கனவே அந்த மாதிரியான திட்டம் அமல்ல இருக்கு. ஸோ இது சில மாநிலங்கள் துவக்கிய முயற்சியில் இருக்கும்போது தமிழகம் மதுவால் சீரழிவுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலைமையில இது ஒரு முக்கியமான அறிவிப்பா நம்ம பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் நூலகங்களுடைய எண்ணிக்கையை விட மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை அதிகம். அரசு நூலகங்களுடைய எண்ணிக்கையை விட மதுபான கடைகள் எண்ணிக்கை அதிகங்கிறதா தமிழ்நாட்டுடைய நிதர்சனமான புள்ளி விவரங்களா இருக்குது. அந்த அவச்சொல்ல மாற்றுறதுக்கான முயற்சியில அரசு ஈடுபட்டிருக்கிறது நிச்சயமா சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வரவேற்கக்கூடியதா இருக்கும். அந்த அறிவிப்புல ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்புடைய நீட்சியாக இன்னைக்கு மேலும் ஒரு 5 கடைகள் மூடப்பட்டிருக்காங்க. பிளஸ் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை தமிழகம் தான் அதிகமா கொடுத்துட்டு இன்னைக்கு மத்திய அரசே அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்க இந்தியா முழுக்க அமல்படுத்தும் சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே டிமானிட்டேஷன் பிறகு டிசம்பர் 31 அறிவிப்பு வெளியிட்டார். ஆனா அது ஏற்கனவே நம்ம அந்த தமிழக அரசு ஏற்கனவே கடந்த திமுக அதிமுக ஆட்சியில் அதை கொடுத்துட்டு இருக்கதும் அதை விட அதிகமான தொகையை இப்போ அதிகரிச்சிருக்கதும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை அதிகரிக்கப்படுறது ஒரு ஏழை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும். இது ஒரு பெரிய கௌரவமான விஷயமா இருக்கும். அவர்கள் ஏற்கனவே இந்தியாவிலேயே சிசு மரணமும் கர்ப்ப காலத்துல தாய் மரணமும் இந்தியாவிலே குறைவா நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு டெலிவரி, அதாவது நிறுவனங்கள்ல நடக்கக்கூடிய மருத்துவ நிறுவனங்கள் நடக்கக்கூடிய பிரசவம், அதாவது வீட்லயே நடந்துருச்சு, ரோட்லயே நடந்துருச்சு, பஸ்ல நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாம அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஆரம்ப சுகாதார நிலையங்களோ அது மாதிரி இன்ஸ்டிடியூஷன் நடக்கக்கூடிய டெலிவரி இந்தியாவிலேயே தமிழகம் தான் ஆகச்சிறந்த மாநிலமா இருக்குது. அதனால சிசு மரணம் தாய் மரணம்லாம் மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சியை கண்டிருக்குது. அது சுகாதாரத்துறையை பொறுத்தளவுக்கு இந்தியாவுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழகம் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது கடந்த 10-15 ஆண்டுகளா அப்படிங்கிறத மறுக்கிறதுல அதை மேலும் வலு சேர்க்கிற வகையில அவங்களுக்கான அந்த பேறுகால நிதி உதவி கொடுக்கும்போது ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு ஊக்க விஷயமா இருக்கும். அந்த விஷயத்தையும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. மற்றபடி நம்ம பார்த்தோம்னா அந்த இன்னொரு பெரிய முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த உழைக்கும் மகளிருக்கு 50% மானியத்துல வாகனங்கள் கொடுக்கறது, 2 வீலர்ஸ் கொடுக்கறது. இதுல அதிகபட்சமா ஒரு நபருக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு வீட்டுக்கு அதிகபட்சமா 20,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற சீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு 40,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு நல்ல வண்டி வாங்க முடியும், நல்ல 2 வீலர் வாங்க முடியும். அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் அரசாங்கமே கொடுக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி விலை அப்படிங்கிற மாதிரி கணக்காயிருது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக மலிவான விலையில ஒரு 2 வீலர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்னும் அதோட மொடாலிட்டிலாம் நிறைய பார்க்கணும். ஏன்னா எங்கெங்க வாங்கலாம்னு கணக்கு இருக்கா, எந்தெந்த இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க, 50% மானியம் இருக்காங்க. இந்த 50% அதிகபட்சமாக 20,000 வரைக்கும் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 40,000 50,000 குறைவா இருந்துச்சுன்னா அது 50% 50% முடிச்சிருவாங்க. ஒரு ஆள் அந்த மானியத்தை 50% மேல யூஸ் பண்ண முடியாது. 50% 20,000 மேல இருக்க முடியாது. அப்படிங்கும்போது அதிகபட்சமான 40,000 வரைக்குமான வாகனங்களை வாங்கினாங்கன்னா 20,000 வரைக்குமான அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எந்தெந்த கடைகள்ல வாங்க முடியும், எப்ப வாங்க முடியும், ஒரு குடும்பத்துல எப்படி ரேஷன் கார்டு அடிப்படையிலையா குடும்பத்தினர் அடிப்படையிலையா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்க. ஒரே இதுல அண்ணன் அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் தெளிவு பிறக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த செய்திகள் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி மீனவர்களுக்கு வீடு வசதிக்கு ஒரு மிக முக்கியமான திட்டம். கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வீடுகள்லாம் இந்த கடல் காற்று மூலமாக அதிகமா அரிப்படுத்து அவங்களால முடியவே வீடுகள் பாழாகக்கூடிய நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். கன்னியாகுமரி மாவட்ட பகுதியில், சென்னை மாவட்ட பகுதியில் இது மாதிரிலாம் பார்க்கும்போது கடற்கரையோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வீடுகள் எவ்வளவு தொகுப்புகள் கட்டி தந்தாலும் அது அரிக்கப்பட்டு அந்த உப்பு காற்றுலாம் அரிக்கப்பட்டு அந்த வீடுகளே செயலக்கூடிய நம்ம பார்க்கிறோம். அதனால அவர்களுக்கு வீடு ஒரு மிக முக்கியமான இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த அறிவுகள் எல்லாமே ரொம்ப தேவையான
விஷயம் இந்த காலத்துல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த அரசுகள் மீது விமர்சன பார்வையும் எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கக்கூடிய தருணத்துல முதலமைச்சருடைய இந்த அறிவிப்புகள் நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு காயத்துக்கு மருந்தா இருக்கும்னு அரசு எதிர்பார்க்குது. இது எந்த மாதிரி செயல்படுத்த போகுது, இது எந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்குது, இது எந்த மாதிரியான ஒதுக்கீடுகள்லாம் எந்த மாதிரி நாட்கள் கிடைக்குது, வீடுலாம் யாருக்கு கிடைக்குது, கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே கிடைக்குதா, இல்லாட்டி எல்லா பொதுமக்களுக்கும் கிடைக்குதா, வாகனங்கள் எல்லா பொதுமக்களுக்கும் கிடைக்குதா, கட்சிக்காரன் வீட்டு பெண்களுக்கு மட்டுமே கிடைக்குதா, அந்த மாதிரி அடுத்தடுத்த ஒதுக்கீடுகள் மற்றும் இம்ப்ளிமெண்டேஷன். அதே போல ஏற்கனவே மூடப்பட்ட 500 கடைகள் பற்றின இன்னும் வந்து புள்ளி விவரங்கள் வந்து இன்னும் வெளியிடப்படலை. எந்தெந்த கடைகள் மூடப்பட்டது, அந்த கடை எண்களோட குறிப்பிட்டு பொதுவெளியில இல்ல. அதே மாதிரி இப்ப மூடப்படுற கூட 500 கடைகள் சேர்த்து அந்த 1000 கடைகளும் மொத்தம் தமிழ்நாட்டில் 6700 சொச்ச கடைகள் இருந்தது. அதுல இத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கு, இந்தந்த கடைகள் மூடப்பட்டிருக்குன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வெளிப்படைத்தன்மை வாய்ந்த ஒரு அரசுக்கான ஒரு அடையாளமா இருக்கும். 1000 கடைகள் எந்த கடைகள்ங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி புதிய கடைகள் திறக்கப்படலாங்கிறதையும் உத்தரவாதப்படுத்தணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகள் மூடப்பட்டு வேற எங்க நெடுஞ்சாலையில ஓரத்துல கடைகள் திறக்கக்கூடாது, இருக்கிற கடையில மூடணும் சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று உத்தரவிட்ட போது அந்த கடைகளுடைய திசைகளை மட்டும் மாற்றி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்தது. அதே மாதிரி ரொம்ப குறைவா சேல்ஸே நடக்காத கடைகளை மட்டும் தான் மெர்ஜர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வெளிப்படையான பதில் கிடைக்கும் போது இந்த அரசாங்கத்துக்கான நல்ல பேர் அதிகரித்து எதிர்பார்க்கலாம் மைத்திலி.